ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் சூப்பராக போச்சு லைவில் வந்துட்டு. அதாவது இந்த வாரம் முழுக்க வந்துட்டு இவங்க வெல் பிஹேவ்டு அப்படின்னு யாரை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு முத்துக்குமரன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா, மூணாவது வந்து ரயான், இப்படியே வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நிற்க வச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராணவையும் சத்யா நிற்க வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கண்டென்ட்டு நான் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ராணவ் அண்டு சத்யா தான் இந்த வாரம் முழுக்க வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் கொடுத்து நம்மளை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணது மெயினாக அவங்க 2 பேரும் தான். ஆனால் இங்கே வந்துட்டு வெல் பிஹேவிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால இங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டாக போட்டு ரெண்டாவது சாச்சனா அப்படி போட்டு போகிறாங்க. அப்போ நடுவில் சாச்சனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், முத்துக்குமரன் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ண மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் அவர் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு என் கண்ணு முன்னாடி கலாய்ச்சலாம் பண்ணிட்டு இருந்தார், அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள் அப்படின்போது மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு அவரோட கேரக்டருக்கு தான் பண்ணியிருக்காரு. இப்போ உன் கேரக்டர் வேறு கேரக்டர், அவரோட கதாபாத்திரம் வேறு, அதனால் அவரோட கதாபாத்திரம் தான் கொடுத்தாங்க, அதில் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு முடிச்சிட்டாங்க. பட் லாஸ்ட்டாக வந்து நம்ம முத்துக்குமரன் ஒன்று வைக்கிறார். எப்பயுமே முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அவரோட மனசாட்சி கரெக்டாக பண்ணுவார், அதனால தான் நிறைய பேருக்கு அவரை பிடிக்குது. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வேணால் அந்த 3 நாளில் உங்ககிட்ட வந்து வெல் பிஹேவ் பண்ணியிருக்கிறதுனால என்னை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணி தேர்ந்தெடுத்துருக்கலாம், ஆனால் இங்கே நடந்த குழப்பங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா என்னால் நடந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் என்னை தூக்கி லாஸ்ட்டாக சத்யா இருக்கிற இடம் இல்லை ராணுவ பக்கத்தில் நிற்க வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சம்மதம் இருந்தால் எனக்கு ஓகே, இல்லைனா நான் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீங்கள் அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அருண் அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வெல் பிஹேவிங் அப்படின்ற விஷயங்களை வச்சு தான் நாங்கள் பார்க்குறோம், மற்றபடி கண்டென்ட்டுன்னு வந்துருந்தேன்னா நீங்கள் இந்த பக்கம் நின்றுக்க மாட்டீங்க, கண்டிப்பாக மாறி இருக்கும், ஸோ அதனால தான் நாங்கள் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், நீங்கள் இங்கேயே நில்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மெடலு, அதுக்கப்புறம் தட்டு, இதெல்லாம் விஷயம்லாம் கொடுத்து அவர் வந்து கௌரவப்படுத்தினாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு அதாவது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸ் தட்டிட்டு போயிருக்காரு. பட் என்ன கேட்டிங்கன்னா வெல் பிஹேவிங் அப்படின்னு வரும்போது வேணால் கண்டிப்பாக சொல்லலாம், பட் இதே இது வந்துட்டு கண்டென்ட் வரும்போது கண்டிப்பாக முத்துக்குமரன் பெருசாலாம் பண்ணல இந்த வாட்டி. என்னைய கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராணுவில் சத்யாவுக்கு தான் கொடுத்துருப்பேன். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மனசு சொல்லணும்ல, நான் வந்து லாஸ்ட்டே போய்க்கிறேங்க, என்னை நிற்க வச்சிட்டிங்க ஓகே, பட் நான் போய்க்கிறேன், ஏன்னா நானாக முடிவு பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா நான் போயிருப்பேன் லாஸ்ட்டாக, நீங்கள் முடிவு பண்ணதில் நான் எதுவும் பண்ண முடியாது, ஸோ அதனால் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சார், நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.